வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு குழம்பு. இந்த சீசனில் தான் உங்களுக்கு வந்து மொச்சக்கொட்டை நல்ல இதுவாக கிடைக்கும். ஸோ இது வாங்கி நம்ம வந்து மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னு கேட்டேன்னா, பூண்டு பிடிச்சவாலாம் கண்டிப்பாக, ஏன்னா மொச்சக்கொட்டை வந்து ரொம்ப கேஸ். ஸோ அதனால் பூண்டு வச்சு தான் அதை பண்ணி ஆகணும். எங்காத்துல குழந்தைகளெல்லாம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவா. இதை நமக்கு தான் அதெல்லாம் அது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சவா எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கெலாம். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4 பல் பூண்டு போடுறேன். இதில் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி தான் அதில் நம்ம விட போகிறோம். அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு திக்கனிங் இதுவாக இருக்கும். ஸோ தக்காளி வந்து இது 2 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளி. ஸோ இது ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி நீளமாக எடுத்துட்டுருக்கேன். ஸோ புளி குறைச்சிக்கலாம். நம்ம இதில் நாட்டு தக்காளி போடுறதுனால புளி வந்து சின்ன ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்ததுனாலே போதும். பூண்டு நல்லா பொரியட்டும். நிறைய பிடிக்கிறீங்களோ நிறையவே வச்சுக்கோங்க. நான் எங்காத்து குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி பண்ணுவேனோ நான் அப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வதங்கிறதுக்குன்னு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கிடுங்க. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஆற விட்டு இதை நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதெல்லாமே குழம்போட சேர்த்து கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். ஸோ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிற தேங்காய் ஒரு 1/4 மூடிக்கிட்ட, நல்ல பெரிய தேங்காயில் அரை மூடியில் ஒரு 1/4 மூடிக்கிட்ட நான் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதை நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துன்னு. அதுக்கப்புறமா இதுவும் ஆற விட்டு இதையும் அரைச்சி எடுத்துன்னு. இது நல்லா இன்னும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இது ஆற விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இதை நல்லா ஜோராக வதக்கிடுங்கோ. இதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். மொச்சக்கொட்டையை வேக போட்டிருக்கேன். இது வேகட்டும். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம். அப்படியே நீங்கள் குழம்பு வச்சேன்னா அது வந்து புளியில் வந்து இந்த மொச்சக்கொட்டை வேகாது. அதனால் இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்குது. இப்படி வேக விடலை அப்படின்னா குக்கரில் வச்சு ஒரு 2 மடை வேக விட்டு எடுத்துட்டேன்னாலும் எடுத்துக்கோங்க. இது ஆனால் இதை வேக விடாமல் நீங்கள் குழம்புல போட்டேன்னா அப்படியே மொச்சக்கொட்டை பச்சை மொச்சை அதுவும் முழிச்சுன்னு இருக்கும். ஊற வச்ச மொச்சையும் அதே தான். அது நீங்கள் முதல்ல மொச்சையை தனியாக வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். இது பச்சை மொச்சை இந்த சீசனில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்சாச்சு. இதை எடுத்துட்டேன் நான். இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் உங்களுடைய சௌகரியம்.
எதுவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன். நான் விட்டுருக்கிறது கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இன்றைக்கி. 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். 3 மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுது. கருவேப்பிலை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. 2 டீஸ்பூன் தனியா பொடி. 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாப்பொடி போட்டுருங்கோ. நான் சின்னதாக வச்சுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். தக்காளி வெங்காயம் பூண்டு அரைச்சோம் இல்லையா, இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச மொச்சக்கொட்டையும் இதில் போடலாம். இந்த சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சொன்னேன் இல்லையா, அதை 1 கப் இதில் விடுறேன். இன்னொரு 1/2 கப் கிட்ட தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் புளி எடுத்துருந்தேன் சின்னதாக. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லையா, நல்லா வெங்காயம் எல்லாமும் வெந்துடும், நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி விட்டதையும் விட்டோன்னா தயாராகிடும். இது ரெடி ஆகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு தெரியுறதா. இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சோம் இல்லையா, இதில் விட்டுடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுன்னா போகிறோம், நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம். இது குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி திக்குனிங்காக எப்படி இருக்குன்னு தெரியும். முன்னாடி பார்க்கறச்சே உங்களுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் மேலே நல்ல ஜோராக இதாக இருந்தது. இப்போ தேங்காயும் இந்த இதுவும் அரைச்சி விட்டதும் நல்ல திக்காகிடுது. இது சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜோராக இருக்கும். இல்லை ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ஒரு மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன். ஜோராக தயாராகிடுது. நன்றி, வணக்கம்.